இன்றைக்கி பேப்பர் எல்லோரும் படிச்சிருக்கீங்களா? நேற்றுலேருந்து முதல்வர் அவர் சொல்லியிருக்கிறாரு. எதிர்க்கட்சி தலைவருக்கே சொல்லியிருக்காருன்னா, அவரோட கட்சி உறுப்பினர்களும் சொல்லியிருப்பார், அவர் கட்சிக்காரங்களும் சொல்லியிருக்காரு. எந்த கட்சி சார்பும் இல்லாமல் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், ராஜ்யசபா உறுப்பினர்கள் வந்துடுறாங்களா? இவங்கெல்லாம் நான் சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் கொறடாக்கு கீழே கண்ட்ரோலில் வர்றாங்கங்கிற மாதிரி நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் கொறடா இருக்காங்கல்ல. தாவேக இங்கே என்ன மாதிரியான பிம்பத்தை உருவாக்க பார்க்குது திமுகவுக்கு எதிராக? ஆனால் இதில் திமுக ஏன் புறக்கணிக்குது? அந்த புறக்கணிக்கிறதுல திமுக கிட்ட ஒரு சைல்டிஷ் தானே இருக்கு. மேகதாது விஷயத்தில் நீங்கள் எனக்கு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டலை, காவேரி விவகாரத்தில் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டலை. உங்களுடைய நோக்கம் என்ன? முதல்ல டீலிமிட்டேஷனுக்கு எதிராக தாவேகாவும் தமிழக அரசாங்கமும், தாவேக ஆளக்கூடிய தமிழக அரசாங்கமும் என்ன கருத்து சொல்லியிருக்கீங்க? இப்போ இருக்கிற பிரச்சனைக்கு கூட்டத்தை கூட்டலை, நீங்கள் எப்போ வரக்கூடிய பிரச்சனைக்கு கூட்டத்தை கூட்டுறீங்கன்னா இது மக்களுக்கான கட்சி மாதிரி கண்டிப்பாக தெரியல. இந்த ராஜ்யசபா எம்பிக்கள் யாரால வந்தவங்க? திமுக எம்எல்ஏக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்கல்ல. இது முந்தைய காலகட்டமாக இருந்தால் தவறு, இப்போனா இது சரிதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பேப்பர் எல்லாரும் படிச்சிருக்கீங்களா? நேற்றுலேருந்து முதல்வர் அவர் சொல்லியிருக்கிறாரு. எதிர்க்கட்சி தலைவருக்கே சொல்லியிருக்காருன்னா, அவரோட கட்சி உறுப்பினர்களும் சொல்லியிருப்பார், அவர் கட்சிக்காரங்களும் சொல்லியிருப்பார். நம்மளை போன்ற மக்களுக்கும் தெரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம் தான். பேப்பர் படிச்சிருக்கீங்களான்னு. ரைட், அது ஒரு சுவாரஸ்யம் இருக்குது, அது போகும். இந்த டீலிமிட்டேஷன் விஷயமாக நடந்திருக்கிற ஒரு அரசியல், தமிழ்நாட்டில் நடந்துட்டுருக்கிற ஒரு அரசியல், இந்த அரசியல் சூழ்ச்சிக்கு காரணம் காங்கிரஸா இல்லது தாவேகாவா? தாவேகாவோட ஸ்ட்ராட்டஜியில் காங்கிரஸ் மாட்டுகிறதா, காங்கிரஸோட ஸ்ட்ராட்டஜியில் தாவேகா மாட்டுகிறதா? மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. ஏன் அப்படின்னா, நேற்று தாவேகா முதல்வர் அவர்கள் ஒரு அனைத்து எம்பி கூட்டம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். அனைத்து கட்சி நாடாளுமன்ற ராஜ்யசபா உறுப்பினர்கள் கூட்டம் தானே, அதுதானே அர்த்தமாகும். அப்போ இது அனைத்து கட்சி கூட்டம் தானே அர்த்தமாகும். சரி, அனைத்து கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ராஜ்யசபா உறுப்பினர்களோட கூட்டம், இதுதான் பொருள் இல்லையா? அப்போ அனைத்து கட்சி கூட்டம் தானே. எந்த கட்சி சார்பும் இல்லாமல் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், ராஜ்யசபா உறுப்பினர்கள் வந்துடுறாங்களா? இவங்கெல்லாம் நான் சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் கொறடாக்கு கீழே கண்ட்ரோலில் வர்றாங்கங்கிற மாதிரி நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் கொறடா இருக்காங்கல்ல. இதெல்லாம் தெரியாதா? இது தெரிஞ்சும் தாவேக அரசியல் செய்கிறதா? அதுதான் கேள்விக்குறி. தாவேக இங்கே என்ன மாதிரியான பிம்பத்தை உருவாக்க பார்க்குது திமுகவுக்கு எதிராக? தாவேகாவை பொறுத்த வரைக்கும் திமுக அதிமுகவுக்கு எதிராக எந்த மாதிரியான பிம்பத்தை, தன்னுடைய பிம்பத்தை எவ்வளோ வலிமையாக்கிறது, அவங்க ரெண்டு பேரோட பிம்பத்தை எப்படி சிதைக்கிறது, இது அரசியல் தான். இது அவங்க செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்குது. ஆனால் அதுக்கு ப்ரொசீஜர் இருக்குது. நீங்கள் ப்ரொசீஜர்லேருந்து தவறுறீங்கன்னு வரும்போது தான் உங்கள் மேலே ஒரு கண்டனம் தெரிவிக்க வேண்டிய சூழ்நிலை வருது. இது யாரானாலும் எடுத்துக்கோங்க. நான் உங்கள் வீட்டுக்கு பத்திரிக்கை வைக்க வருகிறேன். வந்துட்டு உங்கள் வீட்டில் இருக்கிற அப்பா அம்மா பேரில், நீங்கள் ஜாயின்ட் ஃபேமிலியில் இருக்கும்போது அப்பா அம்மா பேரில் இருக்கிற அழைப்பு கொடுக்காம உங்கள் மகன் பேரில் அழைப்பு கொடுத்தா அது சரியாக இருக்குமா? அது சரியான முறையா? சிலர் சொல்லலாம், யார் பேரில் இடங்க, எங்கள் வீட்டில் உள்ள நாய்க்குட்டி பேரில் கொடுத்தா கூட நாங்கள் வருவோங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனால் ஜென்ரலாக இருக்கிற விஷயந்தான். இங்கே கட்சி தலைவர்கள்ட்ட கூப்பிட்டு உங்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், ராஜ்யசபா உறுப்பினர்கள் வர சொன்னீங்கன்னா நல்லா இருக்குங்கிறது தான் முறை. ஆனால் இவங்க தான் எதையுமே முறைப்படி பண்ண மாட்டாங்களே. கேட்டால் இதுக்கு ஒரு புது முறையை சொல்லிடுவாங்க. அதனால் இவங்களுடைய முறைகள் இப்படி இருக்குது. ஆனால் இதில் திமுக ஏன் புறக்கணிக்குது? அந்த புறக்கணிக்கிறதுல திமுக கிட்ட ஒரு சைல்டிஷ் தானே இருக்குது. அதுதான் புதுசாக இருக்குது. திமுக இப்படி பண்ணக்கூடிய கட்சி கிடையாது. அது கடந்த காலங்களில் திமுகவோட வரலாறை நம்ம பார்த்துருக்கோம். திமுக இதுக்கு காரணம் என்ன சொல்லுது? போங்கப்பா, நான் உங்ககிட்ட ஐஸ்கிரீம் கேட்டேன், நீங்கள் கொண்டு போய் எனக்கு லேஸ் பிஸ்கட் வாங்கி கொடுக்குறீங்க, எனக்கு முதல்ல ஐஸ்கிரீம் தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி அடம் பிடிக்கிற மாதிரி தெரியுது. இதில் மேகதாது விஷயத்தில் நீங்கள் எனக்கு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டலை, காவேரி விவகாரத்தில் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டலை, அதை முதல்ல கூட்டுங்க, அதுக்கப்புறம் இதுக்கு வரோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது எப்படி தெரியுதுங்க? இது புரியலை. திமுகவா இது? இதற்கு காரணம் இதுதான் சொல்லணுமா? எவ்வளோ வழிமுறைகள் இருக்குது. இன்றைக்கு காலையில், நேற்று இரவு தான் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு நீங்கள் கொடுத்துருக்கீங்க. உங்களுடைய நோக்கம் என்ன? முதல்ல டீலிமிட்டேஷனுக்கு எதிராக தாவேகாவும் தமிழக அரசாங்கமும், தாவேக ஆளக்கூடிய தமிழக அரசாங்கமும் என்ன கருத்து சொல்லியிருக்கீங்க? இதை தான் சொல்லணும். இப்போ கேட்டிங்கன்னா என்ன சொல்லுவாங்க இந்த அமைச்சர்லாம்? நாங்கள் அன்றைக்கே சொல்லிட்டோம், அன்றைக்கே சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்லி அன்றைக்கு உள்ளதை ரெஃபரன்ஸ் எடுத்துக்கோங்க, அன்றே கணித்தார் எங்கள் முதல்வர் அப்படின்னு சொல்லி அந்த ரெஃபரன்ஸை தான் சொல்லுவாங்க. தவிர இப்போ என்ன? சரி, இந்த டீலிமிட்டேஷன் இந்த செஷனில் வர இருக்கா? நாடாளுமன்ற இந்த கூட்டத்தொடரில் 13ஆம் தேதி கூட்டத்தொடர் முடிகிற மாதிரி இருக்குது. 10, 11, 12, 13 4 நாட்கள் தான் நாடாளுமன்ற கூட்டத்தொடர் இருக்குது. இந்த செஷனில் இந்த டீலிமிட்டேஷன் பில் வரல. ஆனால் ஏன் இதை தாவேகா கையில் எடுத்திருக்காங்கன்னா, காப்பி கட் திமுக பார்த்து தான்.
இப்போ இருக்கிற பிரச்சனைக்கு கூட்டத்தை கூட்டலை. நீங்கள் எப்போ வரக்கூடிய பிரச்சனைக்கு கூட்டத்தை கூட்டுறீங்கன்னா நீங்களும் அரசியல் தான் செய்கிறீங்க. ஆனால் ஒரு அரசியல் கட்சி அரசியல் தான் செய்யும். நம்மளுடைய அடிப்படை விஷயத்திலையும் நமக்கு தேவையான விஷயத்திலையும் அரசியல் செய்வதனால தான் அரசியல் கட்சி. நீங்களும் நானும் கஷ்டப்படுறதில்ல, அதுலேயும் அரசியல் செய்வாங்க. அதுதான் அரசியல் கட்சி. அந்த வேலையை தாவேகா நல்லாவே செய்யுது. இது மக்களுக்கான கட்சி மாதிரி கண்டிப்பாக தெரியல. ஏன்னா இந்த விஷயத்திலேயே அவங்க புட்டு வச்சுட்டாங்க. அவங்க யாருன்னு அவங்கள வெளிப்படுத்திட்டாங்க. ரைட். இந்த அனைத்து கட்சி நாடாளுமன்ற ராஜ்யசபா உறுப்பினர்கள் கூட்டத்தில் யாரெல்லாம் கலந்துக்கிறா? காங்கிரஸ் அஃப்கோர்ஸ் கண்டிப்பாக கலந்துப்பாங்க. ஏன்னா அவங்க தான் இதுக்கு மூல காரணம்னு சொல்லி ஒரு பக்கம் பரப்பிட்டு இருக்காங்க. அப்பாவி காங்கிரஸுங்க, பாவங்க. அவங்க என்ன தான் பண்ணுவாங்கன்னு தெரில. என்னமோ நல்ல பெருசாக பண்ணுற மாதிரியே புரட்சி பண்ணுறவங்களும் கூட சரிங்களாம். புரட்சி பக்கத்தில் சீக்கு அடுத்து வர ஃபுல் ஸ்டாப்பாக இருக்கிறவங்க புரட்சி பண்ணுறாங்கன்னு சொன்னால் எப்படின்னு தெரியல. காங்கிரஸ் மீது பழி போடுறாங்க. ஆனால் காங்கிரஸோட எம்பிக்கள், நாடாளுமன்ற எம்பிக்கள், ராஜ்யசபா எம்பிக்களும் கலந்துட்டு இருக்காங்க. இந்த ராஜ்யசபா எம்பிக்கள் யாரால் வந்தவங்க? திமுக எம்எல்ஏக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க இல்லை, பாவம் தான். ஆனால் இதெல்லாம் தாவேக்காவும் திங்க் பண்ண மாட்டாங்க, அதை ஆதரிக்கிறவங்களும் திங்க் பண்ண மாட்டாங்க. ஏன்னு தெரியல. ஆனால் இது சரின்றுவாங்க. இது முந்தைய காலகட்டமாக இருந்தால் தவறு, இப்போனா இது சரிதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. தாவேக்காவோட ஆதரவோடு வந்த ஒரே எம்பி பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் தான். அவர் கலந்துக்கிட்டார்னா இதில் பிரச்சனை கிடையாது. எங்கேருந்து வந்தார் சிதம்பரம் அவர்கள்? ராஜ்யசபா எம்பி அவர் கடைசியில் தேர்ந்தெடுக்கப்பட்டது மறக்கப்பட்டதா? எப்படி சொல்கிறது? அவர் மட்டும் இல்லாமல் இந்த சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி ஒரு ராஜ்யசபா வேணும்னு சொல்லி வாங்கி வந்தார் திருச்சியை சேர்ந்த நபர், அவர் எங்கேருந்து வந்தார்? ஆனால் உங்களுக்கு இதெல்லாம் யோசிக்கிறதுக்கு டைம் இல்லைங்க. நீங்கள் பாட்ட என்ன சொல்லுவீங்க? தாவேக்கா என்ன பண்ணுதுன்னே தெரிய மாட்டேங்குங்க. எங்கள் வீட்டில் வந்து பாருங்கள், நேற்று காலையில் ஊன்னு சொன்னால் தண்ணி வந்துச்சு, எல்லாமே வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லி உட்காந்துருக்கோம். என்ன நம்மளை சுற்றி அரசியல் நடக்குங்கிறது கவனிச்சிங்கன்னா தாவேக்கா இன்றைக்கு ஆட்சியில் இருந்திருக்குமாங்கிறதே மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. ரைட். திமுக இந்த விஷயத்தில் ஏன் நவுல்றாங்க? ஒருவேளை டிவிஎஸ்சி சப்போர்ட் மூலமாக இங்கே பொலிட்டிக்கல் இம்பேக்ட் நமக்கு இருக்குது, அதனால பொலிட்டிக்கல் கிரைம் கடந்த காலங்களில் பண்ணதுனால நம்ம பிஜேபி சைடில் போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்களா? தெரியலை. இன்னும் வருங்காலத்தில் தான் அதை பார்க்க இருக்கிறோம். அதிமுக கண்டிப்பாக கலந்துக்க முடியாது. எப்படி கலந்துக்க முடியும்? என் வீட்டில் இருந்து நீங்கள் எல்லாத்தையும் தூக்கிட்டு போவீங்களாமா? நான் வந்து கலந்துப்பேனா? என்ன முறை இருக்குது? அதிமுக எம்பிகளை, நான் ராஜ்யசபா எம்பிகளை கூப்பிட்றதுக்கு இது எப்படின்னு தெரில. இது யாரை கூப்பிட சொல்லியிருப்பாங்கன்னு தெரில. அங்கேயும் குதிரை பேரத்தை பிடிச்சி வாங்கிடலாம் பார்த்தீங்களா? ராஜ்யசபா எம்பிகள் வாங்கிடாதீங்க, அப்புறம் பேரத்தில் அது வேறு மாதிரி பேரமாக போயிடும். புரோஜனம் இல்லாத பேரமாக போயிடும் கண்டிப்பாக. சரி, இதில் அதிமுக நழுவுறதுல நியாயம் இருக்குது, திமுக நழுவுறதுல பொலிட்டிக்கல் கிரைமுக்காங்கிறது தெரியல. ஆனால் இந்த டீலிமிட்டேஷன் இந்த செஷனில் வராட்டாலும் கண்டிப்பாக வரும். எப்போ? அடுத்த கூட்டத்தொடர் வின்டரில் ஒரு கூட்டத்தொடர் நடக்கும் நவம்பரில். இது எப்படிங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்கலாம். ஆமாம், ஏன் அப்படின்னா அங்கே செக் பாயிண்ட்டு யூபி. உத்தரப்பிரதேசத்தில் பிப்ரவரியில் தேர்தல் வருது. அப்போ தேர்தல் வரும்பொழுது அங்கே அகிலேஷ் யாதவ் யாருக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கிறது அடுத்த கேள்வி வரும். 40 எம்பிக்கள் எக்ஸ்ட்ரா வரக்கூடிய இடத்துல அகிலேஷ் யாதவ் இதை சப்போர்ட் பண்ணலை அப்படின்னு அவர் மீதே குற்றச்சாட்டு சுமத்த அதிக வாய்ப்புகள் இருக்குது, நடக்கவும் வாய்ப்புகள் இருக்குது. அப்போ அந்த மாதிரி டயத்தில் அகிலேஷ் யாதவ் யாருக்கு சப்போர்ட்டாக இருப்பார்? ஐஎன்டிஏ கூட்டணிக்கா, அவர் கட்சிக்கா, பிஜேபிக்கா? இருக்குல்ல. இதெல்லாம் அரசியல் கேமாக இருந்தாலும் ரசிக்கிற மாதிரி இருந்தாலும் என்னன்னு தெரிஞ்சுக்கணுங்க. நீங்கள் விவரம் என்னென்னா, திமுகவை நம்பி டீலிமிட்டேஷன் பில் கொண்டு வர்றதுக்கு பாரதிய ஜனதா தயாராக இல்லை. உண்மையான விஷயம், அகிலேஷ் யாதவை அவரை கார்னர் பண்ணுறதுக்கு தான் அந்த டீலிமிட்டேஷன் பில். அதனால் இந்த 13ஆம் தேதிக்குள்ளே டீலிமிட்டேஷன் பில் வராதுங்கிறத நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அக்கா கனிமொழி அவர்களும் சொல்கிறாங்க. டெல்லியில் விசாரிக்கும் போது அந்த வலயத்திலும் சொல்லப்படுது டீலிமிட்டேஷன் பில் வராது. ஆனால் தாவேக்கா சிறுபான்மையினருக்கு எதிரான கட்சியாக திமுகவை திருப்புறதுக்கு மறுபடியும் பயன்படுத்துது. ஆனால் திமுகவுக்கு இது வேணுங்க. இந்த ஆன்டி பிஜேபி ஸ்கீமை எவ்வளோ அழகாக வீட்டுக்கு கொண்டு வந்தீங்க. நம்முடைய முதல்வர் சொன்னார் பாருங்க, நான் கட்சி ஆரம்பிக்கிற முன்னாடியே உங்கள் வீட்டுக்கு வந்துட்டேன்னு. அதே மாதிரி நீங்கள் ஆன்டி பிஜேபிங்கிற ஒரு கான்செப்டை ஸ்கீமை நீங்கள் எப்போவுமே கொண்டு வந்துட்டீங்க. இன்றைக்கி நீங்களே இந்த இதில் பலிகடாயிட்டீங்க. நீங்கள் விரித்த வலையில் திமுகவே இன்றைக்கி விழுந்துட்டீங்களே. இதுதான் திமுகவோட செயல்பாடு. கலைஞர் அவர்கள் இருந்தால் கூட இந்த மாதிரியான செயல்பாடுகள் கண்டிப்பாக செஞ்சுருக்க மாட்டார். ஏன்னா அவருக்கு தெரியும் எப்போனாலும் சூழ்நிலை மாறும், அரசியல் என்றைக்குனாலும் நம்ம கை கொடுக்கணும்னு சொல்லி இவ்வளோ தூரம் பண்ணியிருக்க மாட்டார். அப்போ இந்த இடத்துல ஏதோ ஒரு இடம் சர்க்கிள் திமுக இருந்திருக்குல்ல. திமுக இதை எப்படி கையாள போகுதுன்னு பார்க்கலாம். சரி, நேற்று நடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் சுவாரஸ்யம் நிறைய இருந்துச்சு. அதில் பல விஷயமாக நம்ம பேசியிருக்கோம்.
பலருமே பேசிட்டாங்க. ஆனால் எல்லாரும் பேச மறுக்கிறது, அதில் பேச கவனம் இல்லாமல் தவிர்க்கிறது யாருன்னு எதுக்குன்னு தெரியல. ஒரு முக்கிய விஷயம் நடந்தது. அதுதான் தாவேகாவுடைய திருநெல்வேலி சட்டமன்ற உறுப்பினர் திரு ஆர்.எஸ். முருகன் அவர்கள் வைத்த விஷயம். ஆர்.எஸ். முருகன் அவர்கள் நேரடியாக முன்னாள் அமைச்சர் ஏவா வேலு அவர்களை பார்த்து சொன்ன வார்த்தை என்னது? நீங்கள் நெடுஞ்சாலைத்துறையிலையும் பொதுப்பணித்துறையிலையும் எத்தனை பெர்சன்டேஜ் வாங்கினீங்கன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். உங்களுக்கு நல்லா தெரியும் திரு முன்னாள் அமைச்சர் ஏவா வேலு அவர்களே, உங்களுக்கு நல்லா தெரியும். இதற்கு சாட்சி இப்போ இருக்கிற எதிர்க்கட்சி தலைவரே அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு. இது சும்மா கடந்து போகிற விஷயம் கிடையாது. சட்டமன்றத்தில் பதிவு செஞ்சிருக்காரு. இதற்கு சாட்சி எதிர்க்கட்சி தலைவர் என்று. ஏன்னா அன்றைக்கு அவர் திமுகவில் இருந்தார். அது மட்டும் இல்லாமல் அவர் ஒரு கான்ட்ராக்ட்காரர். அப்போது அவரே ஒரு மிகப்பெரிய சாட்சி. இந்த விஷயத்தை வச்சே ஒரு விசாரணை கமிஷன் அமைக்க முடியுமா? ஏன்னா சட்டமன்றத்தில் இருக்கிற அவை குறிப்பில் இருக்கட்டும், அது மேட்டர் இல்லை. இது மக்கள் மத்தியில் கொண்டு வந்திருக்கீங்கல்ல, இதை வச்சே ஒரு விசாரணை கமிஷன் அமைச்சு ஆர்.எஸ். முருகன் அவர்கள் எவ்வளோ ரூபா கொடுத்து முந்தின காலங்களில் கான்ட்ராக்ட் வாங்கினார்னு ஆர்.எஸ். முருகன் அவர்கள் சொல்ல தயாராக இருக்காரா? அப்படி ஆர்.எஸ். முருகன் அவர்கள் சொல்ல தயாராக இருந்தால் தாவேகா யார் மீது நடவடிக்கை எடுக்க தயாராக இருப்பாங்க? அப்படிப்பட்ட ஒரு குற்றச்சாட்டு உள்ள கட்சியோட எம்எல்ஏவா தாவேகாவோட சட்டமன்ற உறுப்பினராக ஆர்.எஸ். முருகன் அவர்கள் தொடர வாய்ப்பு இருக்குமா? இதெல்லாம் எப்படிங்க கடந்து போவீங்க? இது தாவேகாவோட ஆட்சியில் தான் நடக்குதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க. நாங்கள் ஊழலே பண்ணாத ஆட்சின்னு சொல்கிறீங்களே, ஊழல் பண்ணாத ஆட்சிப்பா வச்சுக்கிடுவோம். ஊழல் பண்ணவங்களை தொட்டவங்களை நாங்கள் விட மாட்டோம்னு சொன்னீங்கல்ல, அப்போ ஆர்.எஸ். முருகன் அவர்களை என்ன செய்வீங்க? அவர் பணம் கொடுத்து தான் கான்ட்ராக்ட்காரங்களை வாங்கியிருக்காரு, கான்ட்ராக்ட் எடுத்திருக்காருன்னு சொன்னால் அது உண்மையாயிருமா? இதற்கு முதல்வர் பதில் சொல்லுவாரா? இல்லை நேற்று எங்கள் அண்ணன் புசி ஆனந்த் அவர்கள் பதில் சொன்னார். எங்கெங்க கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டார். இது சாட்சி இருக்குல்ல, இதை ஏன் யாரும் பேச மாட்டேங்கிறீங்க? இதில் பேசுகிறதுக்கு எங்கே தடை வந்திருக்கு? இது ஆர்.எஸ். முருகன் அவர்கள் சொன்ன குற்றச்சாட்டு நிஜம் என்றால் ஆர்.எஸ். முருகன் அவர்களுமே தாவேகா பொறுத்த வரைக்கும், தாவேகா கட்சி சொல்கிறத பொறுத்த வரைக்கும், முதல்வர் அவர்கள் சொல்கிறத பொறுத்த வரைக்கும் ஆர்.எஸ். முருகன் யாருன்னு அவங்களே பதில் சொல்லட்டும். ரைட். பழனி விவகாரத்தில் இன்றைக்கு நடந்திருக்கிற ஒரு சம்பவம். இந்த அன்வாருதீன் அவர் இறந்திருக்கிறார். இன்றைக்கு நேற்று இரவு இறந்திருக்கிறார் சொல்கிறாங்க. இன்றைக்கி அதே காலையில் உடல்நிலை காரணமாக இறந்திருக்கிறாருன்னு சொல்கிறாங்க. அவங்களுடைய குடும்பத்துக்கு ஒரு ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறோம். ஆனால் இந்த விவகாரம் ஒரு சூடு பிடிக்கிற விவகாரம். இந்த விவகாரத்தில் தாவேகா அரசு தான் காரணம், அதோட அமைச்சர் தான் காரணம், சிறைச்சாலையை தான் காரணம் அப்படின்னு அரசியல் சொல்லி குற்றச்சாட்டை சொல்லிவிட்டு அரசியல் பண்ணுறதுக்கோ, ஒரு வெறும் குற்றச்சாட்டை சொல்லிவிட்டு ஒரு கவனத்தை மாற்றி அமைக்கிறதுக்கோ நம்ம பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா நம்ம அப்படி பண்ண மாட்டோம். ஏன்னா நம்ம தாவேகா முதல்வர் விஜய் அவர்கள் சொல்கிறார் பார்த்தீங்களா, இந்த மாதிரிலாம் அரசியல் செய்ய வேண்டிய அவசியம் இல்லைன்னு. அதே மாதிரி தான். ஆனால் உண்மையிலே இதற்கு தாவேகா அரசாங்கமோ அல்லது அமைச்சரோ காரணமாக இருக்க வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. அவர் உடல்நல குறைவால் தான் இறந்திருக்காருங்கிறது இன்றைக்கி ரிப்போர்ட்டும் வந்திருக்கு. ஆனால் இந்த அன்வருதீன் இந்த கேஸுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்டானது? அப்படி இருக்கும்போது இந்த இறப்பை எப்படி கையாண்டிருக்கணும்? இந்த அன்வருதீன் யாரும் பார்த்தீங்கன்னா விழுப்புரத்தில் உள்ளவர் தான் இந்த இடத்தை விற்கிறதுக்கு முதல்ல முயற்சி பண்ணுறார். அவர் நேரடியாக கான்டாக்ட் பண்ண பர்சன் பழனியில் இந்த வழக்கறிஞர் அன்வருதீன். இந்த வழக்கறிஞர் அன்வருதீன் தான் ஆட்களை ரெடி பண்ணது மட்டும் இல்லாமல் சாட்சி கையெழுத்தை ரெடி பண்ணது மட்டும் இல்லாமல் இவருடைய நண்பர் தான் அந்த பதிவாளர், சார் பதிவாளர். இவ்வளோ விஷயம் நடந்திருக்கு. அப்போது இந்த அன்வருதீன் தான் அந்த வழக்கில் எவ்வளோ முக்கியமான நபர். அப்படி இருக்கும்போது எந்த இடத்துல கோட்டை விட்டாங்க தெரியல. ஏன்னா கண்டிப்பான முறையில் இது ஒரு ரேடருக்குள்ளே வர வேண்டிய விஷயம். இந்த இடத்துல ஒரு கோட்டையை விட்டுருக்காங்க. ஆனால் இப்போ வரைக்கும் பாருங்கள், ஆளுகின்ற அரசு சைடில் இருந்தும் எந்த ஒரு விஷயமும் வரல, எதிர்க்கட்சி சைடில் இருந்தும் வரல. திமுகவும் இதுக்கு எந்த மாதிரியான கண்டன குரலும் எழுப்பலை. என்ன காரணம்னு கேட்கல, ஒன்றுமே இல்லை. யாருமே இதை பேச மாட்டேங்கிறாங்க, கடந்து போகிறாங்க. ஐயா, இறப்பு இயற்கை இறப்பு ஒத்துக்கிறோம், அதில் எந்த ஒரு குற்றச்சாட்டும் நம்ம சொல்ல முடியாது, ரைட்டு. ஆனால் இது வழக்கு எவ்வளோ முக்கியமான வழக்கு. நீங்கள் தானப்பா சொல்கிறீங்க முக்கியமான வழக்குன்னு சொன்ன நீங்களே எதிர்த்து பேச மாட்டேங்கிறீங்க. திமுக தரப்பு ஆளுங்கட்சியும் இதுக்கு என்னங்கிற ஒரு விஷயத்த ஒரு விசாரணை கமிஷன் அமைக்கிறோம், உடனடியாக அது என்னன்னு பார்க்குறோங்கிற ஒரு விஷயத்தையும் இப்போ வரைக்கும் வரலை. பழனி விவகாரம் தாவேகா அரசாங்கத்தில் வந்த உடனே வந்த மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு இன்றைக்கி புஷ்ஷுன்னு போயிடுச்சு. அப்படி தான் அர்த்தமாக தெரியலை. ஆனால் இந்த துறை அமைச்சராகட்டும் முதலமைச்சராகட்டும் அவர் மீது நமக்கு நம்பிக்கை இருக்கிறது. கண்டிப்பான முறையில் அவர் இதற்கு தகுந்த விஷயங்களை
இதுக்கு உண்டான சட்ட ரீதியான நடவடிக்கை என்ன, உண்மையிலே இந்த இறப்பு என்ன அப்படிங்கிற விஷயத்த ஆராய்ச்சி பண்ணுவாருங்கிற நம்பிக்கை நமக்கு இருக்குது. ஏன்னா இந்த துறை அமைச்சர் மற்றும் நம்முடைய முதல்வர் மீது இருக்கிற நம்பிக்கையில் இதை நம்ம நம்புகிறோம். நடக்குதான்னு பார்ப்போம். நடந்தால் ரொம்ப சந்தோஷம். இயற்கையே போயிருந்தாருன்னா அவருக்கு மிகுந்த நம்ம ஒரு வருத்தத்தை தெரிவிச்சிருவோம். அந்த குடும்பத்துக்கு ஆழ்ந்த இரங்கலையும் நம்ம தெரிவிச்சிருவோம். அதையும் பார்க்கலாம். ரைட், இதெல்லாம் நம்ம பார்த்துட்ருக்கிற ஒரு அரசியல். இந்த அரசியலில் நடந்துட்டு இருக்கிற விஷயங்களை பார்த்துட்ருக்கோம். ஆனால் நேற்று நம்முடைய இந்திய அரசாங்கம், மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் கோபர்தன் சொல்லிட்டு ஒரு திட்டத்தை கொண்டு அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இது 2018 உள்ள ஒரு திட்டம் தான். அது 2018 இருந்தது ஸ்வச் பாரத்னு இருந்துச்சு. அந்த உள்ள திட்டம் தான் இன்றைக்கி மறு வடிவமாக வளர்ந்து வளர்ந்து கோபர்தன் திட்டம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அற்புதமான திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இந்த திட்டத்தின் மூலமாக கிராமத்தில் இருக்கிற அவ்வளோ பேருக்குமே மிகப்பெரிய லெவலில் தனிநபர் வருமானம் கூடுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. எந்த மாதிரியான, அதாவது ஒரு திட்டம்னா படித்து பார்க்கும்போது அந்த திட்டத்தை அமல்படுத்தும் போதே அந்த திட்டத்தில் இருக்கக்கூடிய நல்லது நம்ம கண்ணு முன்னாடி தெரியும் போது அதுக்கு பின்னாடி என்ன அரசியல் இருக்குதுன்னு பார்க்க வேண்டிய அவசியமே தேவைப்படாது. ஏன்னா இது வேஸ்ட் டு வெல்த். நல்லா இருக்குல்ல, வேஸ்ட் டு வெல்த். ஆமாங்க, நம்முடைய கோழி கழிவுகள், ஆட்டு கழிவுகள், மாட்டு சாணம், உணவு கழிவுகள், இது மூலமாக இருந்து பயோகேஸ் தயாரிக்கிற திட்டம் தான் இந்த கோபர்தன் திட்டம். இந்த திட்டம் இன்றைக்கு அமல்படுத்துறதுக்கு அனைத்து வகையான மாநிலங்களுக்கும் உத்தரவிடப்பட்டிருக்கு. இனி கிராமங்களில் இந்த திட்டத்தின் மூலமாக பயன்படுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஆடு மாடு வச்சுருக்கிறவங்களுடைய நிலைமைகள் அந்த கழிவுகளை சேர்த்து வச்சாங்கன்னா அதுவே அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வருமானத்தை ஈட்டி கொடுக்கும். அப்படின்னா தனிநபர் வருமானம் வளரும். ஆடு மாடுகளும் நிறைய விஷயங்களில் இனி ப்ரொமோட் ஆகும். அப்படி பார்த்தா ஆடு மாடுகள் வைத்திருக்கிறவங்களோட நிலைமை அடுத்து கொண்டு போகும்போது பால் வளர்ச்சி கூடும். இல்லாமல் இனி தனிநபர் வருமானம், நேரடி வருமானத்தை அரசாங்கம் உங்கள்கிட்ட கொடுத்துருக்காங்க. அதை சொல்லுவாங்கள்ல, மீன் பிடிக்க கற்றுக் கொடுங்க, அது போதும் அப்படின்னு சொல்லுவீங்கள்ல, அதுதான் இது. இது அற்புதமான இந்த திட்டம் நம்முடைய பாரத பிரதமர் கொண்டு வந்த விஷயம் ரொம்ப அற்புதமானது. இந்த திட்டத்தை கொண்டு வந்ததற்காக பாரத பிரதமருக்கு ஒரு நன்றி தெரிவிச்சிருவோம். இந்த திட்டத்தை பற்றின முழு விவரமே நீங்கள் வெப்சைட்டில் போய் பார்க்கலாம். கோபர்தன் திட்டம் இது பயோகேஸ் தயாரிக்கிறது இயற்கை முறையில். அப்போனா எவ்வளோ தூரம் பலன் பார்த்துக்கோங்க. கிராமத்திலேயே இனி தனிநபர் வருமானம் கூட போகுது. நான் கிராமத்துலேருந்து எனக்கு எதுவுமே இல்லைங்க, வருமானம் இல்லைங்கன்னு சொல்லிட்டு சென்னையில் ஜொமோட்டோ ஸ்விக்கிக்காக கஷ்டப்படுற பசங்க எத்தனையோ பசங்க இருக்கிறாங்க. விவசாயம் இல்லை, வேளாண் இல்லை, நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோன்னு. இந்த தனிநபர் வருமானம் கூட்டுறது உங்களுக்கு கண்டிப்பாக பிரயோஜனமாக இருக்கும். இந்த திட்டத்தில் நீங்களும் இணைஞ்சிக்கிறீங்க. அந்த திட்டத்தை பற்றின விஷயங்கள் அந்த வெப்சைட் எல்லா டீட்டெயில்ஸுமே கோபர்தன் வெப்சைட் மூலமாக நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில் கிடைக்கும். இது மிக அற்புதமான திட்டம். விவசாயிகளும் சரி, இன்றைய இளைஞர்களும் சரி, இதை மிஸ் பண்ணிடாதீங்க. சரி, இந்த நிகழ்ச்சியை ஃபுல்லாக பாருங்கள். உங்களுடைய கருத்துக்களை இந்த கருத்துரை பகுதியில் கொடுங்க. தாவேகா அரசாங்கம் செய்யக்கூடிய வேலைகள் இதெல்லாம் சரிதானா, அல்லது ஆர்எஸ் முருகன் அவர்களை வைத்து தாவேகா எந்த மாதிரியான விசாரணை கமிஷன் அமைக்கலாம், இதெல்லாம் பற்றின கருத்துக்களை உங்கள் கருத்துக்களை கருத்துரை பகுதியில் கொடுங்க. மிக்க நன்றி. இவ்வளோ நேரம் நிகழ்ச்சியை நீங்கள் தொடர்ந்து பார்த்ததுக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஹை பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், அது எங்களுக்கு ப்ரொமோஷனாக இருக்கும். அது மட்டும் இல்லை, உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிங்கன்னா அதுவுமே எங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். மிக்க நன்றி.